ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பட்டாசு, ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்ஸ் தான். இப்போ வந்து நம்ம வீட்டில் பட்டாசு வந்துருச்சு. இப்போ நம்ம அதை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். சன்னும் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்சல் பிரிச்சுட்ருக்கோம். இது சிவகாசியில் ஆர்டர் போட்டு ஆன்லைனில் வாங்கினது தான். இப்போ எல்லாத்தையும் பிரிச்சுட்டு நம்ம என்னென்னலாம் ஐட்டம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா பேக்கை பிரித்தாச்சு. மேலே சேஃப்டிக்காக நிறையா அட்டைலாம் போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா பட்டாசு பாக்ஸையும் எடுத்து நம்ம வெளியில் காய வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட்ஸ்லாம் நிறையா வாங்கியிருக்கோம். நைட்டில் விடுற இந்த ஷார்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ராக்கெட், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா புஸ்வானம், கம்பி மத்தாப்பு, இந்த சங்கு சக்கரம், இந்த மாதிரி ஐட்டம்லாம், ஃபவுண்டைன்ஸ்லாம் நிறையா வாங்கியிருக்கோம். ஏன்னா அதெல்லாம் நைட் டைமில் வெடிக்கிறப்ப நல்லாயிருக்கும். அதிகமாக ஹெவியான சத்தம் கேட்குற வெடிலாம் இந்த தடவை நாங்கள் வாங்கலை. ரொம்ப நிறைய வெடி வாங்கி என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா கவர்மெண்ட் கொடுக்குறதே 1 மணி நேரம் தானே. நம்ம இப்போ இந்த பட்டாசுலாம் காய வச்சு எடுத்துகிட்டு நம்ம ஷாப்பிங் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூரில் இருக்க சுமங்கலி சில்க்ஸ் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. நம்ம பார்க்க போகிறோம். வெளியில் பார்த்திங்கன்னா சூப்பராக அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த குதிரைகள், அப்புறம் குபேரன் பொம்மை, யானை, அப்புறம் மன்னர் சிலைகள், இதெல்லாம் வச்சு நல்லா சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு தமிழ் பாரம்பரிய கலாச்சார முறைப்படி அழகாக வச்சுருந்தாங்க. இதை நம்ம பார்த்துக்கிட்டே இப்போ உள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க உள்ளே போகலாம். ரொம்ப க்ரௌடாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா ஷிஃபான் சாரீஸு, பூனம் சாரீஸ்லாம் இருக்குது. இங்கே எல்லாமே காஸ்ட் பார்த்திங்கன்னா 400 சம்திங், 300 சம்திங், இந்த மாதிரி தான் இருக்குது. அதோட கொஞ்சம் ரேட் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கு. டிசைன்ஸ்லாம் நல்லாயிருக்கு. இது எல்லாமே பூனம் சாரீஸ் மாடல் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த கலெக்ஷன் சொன்னாங்க. இதுலேயும் நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது. இது காட்டன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு ஷிஃபான் சாரீ தான். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ரேக்லேயும் நிறையா சாரீஸ் தொங்க விட்ருக்காங்க. இதெல்லாம் 299 to 699 வரைக்கும் இதில் ப்ரைஸஸ் இருக்குது. ஆனால் எல்லாமே துணிக்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸ் தான் இருக்குது. எனக்கு எப்பயுமே இந்த காட்டன் சாரீ இந்த மாதிரி ஐட்டம் தான் பிடிக்கும். அதனால் நம்ம அந்த செக்ஷன் போகலாம். இதெல்லாம் காட்டன் சாரீ செக்ஷன்ஸு. இங்கே பார்த்திங்கன்னா 700 சில்லறையிலேருந்து 1000 சில்லறை வரைக்கும் காட்டன் சாரீஸ்லாம் இருக்குது. சாதாரணமாக வயசானவங்க கட்டுற அந்த சாரீ கூட பார்த்திங்கன்னா 850 ரூபா, 950 ரூபா, 1000 சில்லறை, இந்த மாதிரி தான் இருக்குது. காட்டன்லாம் ரேட் அதிகமாக இருக்குது. மற்றபடி ஒரு சில மாடல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த பட்டு டிசைன்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பட்டு சாரி மாதிரியே இருக்கும். இது எல்லாமே காட்டன். கட்டினாலும் நல்லா வெயிட்லெஸ்ஸாக நல்லாயிருக்கும். இதெல்லாம் புது டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. வெங்காய கலர் நல்லாயிருக்கு. இது க்ரீனு, 1200 ரூபாய். இது நல்லா, ஆனால் ஃபுல் காட்டன், சூப்பராக இருந்தது. அப்படியே துணியே சாஃப்டாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இது ஒரு கத்திரி கலரு. எல்லாமே இந்த பார்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா நூல் பார்டர் தான். நல்லா சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க இதில். இது ஒரு பட்டு சாரி மாதிரியே. இதுவும் நல்லா அழகாக இருந்தது. காட்டன் சாரீ நம்ம வியர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் எனக்கு காட்டன் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம இந்த பூனம் சாரீஸ் இதெல்லாம் நம்ம கட்டுறப்ப நம்ம இது வச்சு நம்ம கட்டிட்டு போனால் கூடவே என்னமோ நம்மக்கிட்ட ஒரு ஃபிட்டிங்காக இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் காட்டன் சாரீ நம்ம கட்டிட்டு போனாலுமே அது அப்படியே கட்டின மாதிரியே நல்லா ஸ்டிப்பாக நல்லாயிருக்கும். அதனால தான் எனக்கு காட்டன் சாரீனால் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பாருங்கள், சூப்பர் டிசைனாக இருக்குது. உண்மையிலே இது ஜவுளி கடை இல்லைங்க, ஜவுளி கடல். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய டிசைன்ஸு. ஒரு இடத்துல போனோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட எவ்வளோ சாரீஸ் இருக்குது பாருங்கள். ஒன்றையும் நம்ம எடுத்து தனியாக பார்க்கலாம். அந்தளவுக்கு நம்ம ஈஸியாக பார்க்குறதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையுமே நல்ல நல்ல டிசைன்ஸ்லாம் இருக்குது சூப்பராக. அதோட இதுவும் பாருங்கள், காட்டன் சாரீ தான். இது எல்லாமே இந்த ரேக்கில் மாட்டி வச்சுருக்காங்க. இதுலேயும் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கு. எல்லாமே 600 சில்லறை, 500 சில்லறை, 800 சில்லறை, அந்த மாதிரி எல்லாமே இந்த துணிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கு. இதெல்லாம் நல்லா வெயிட் இல்லாமல் நல்லாயிருக்கு.
சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்துட்டு டிசைன் சாரீலாம் பார்த்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டில் என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ இது எல்லாமே காட்டன் சாரீஸ் தான். இது எல்லாமே நியூ பேட்டர்னாக இருக்குது. அதே போல் வந்து இந்த நெட் சாரீஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ அதுதான் ட்ரெண்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் காமிச்சாங்க. இதெல்லாமே ரிசப்ஷனுக்கு கட்டிட்டு போகிற அந்த சாரீஸு நல்லா இருக்குது. ஆனால் 3200 3500 அந்த ரேஞ்சில் இருக்குது. அருமையான டிசைன்ஸ் இருக்குது. அதே போல் வந்து இந்த காட்டன் செக்ஷனில் வந்து இந்த பட்டு அந்த இது காப்பர் இது போட்டது, பார்டர் போட்டது, அதே போல் சில்வர் பார்டர் போட்டது, இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே கல்யாணத்துக்கெலாம் கட்டிக்கிட்டு போகிறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். எல்லா கலர்ஸ்லையும் இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள் அப்படியே பார்க்குறதுக்கே. இதெல்லாம் வந்து வெங்காய கலர் கட்டினா நல்லாயிருக்கும் என்கிட்ட. ஆனால் இந்த மாதிரி டைப் நிறையா இருக்கிறதுனால நான் வந்து எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஒரு 2 சாரீ எடுத்திருக்கேன். இப்போ இன்னும் வந்து நம்மளுக்கு இன்னும் எது நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். ஆனால் இதுவும் நல்லாயிருக்கு. ஏன்னா எல்லாமே காட்டன் தான். இதில் இந்த கல்லெல்லாம் இருக்கிறதுனால நான் அதை எடுக்கலை. ஏன்னா அந்த கல்லெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கொட்டிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த புடவை வந்து டிசைனே ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால தான் அந்த கல் வச்சது இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் எடுக்கவே மாட்டேன். ஆனால் நல்லா இருக்குது பாருங்களேன். சூப்பர் கலரில் இருக்குது பாருங்களேன். ரெட்டு, க்ரீனு, எல்லோ பார்டர் போட்டு, அதே போல் வந்து காப்பர் பாட்டம், சில்வர் பாட்டம் இதெல்லாம் போட்டு சூப்பராக வந்து இருக்குது பாருங்களேன். அருமையான டிசைன்ஸு. இதெல்லாம் வந்து இப்போ நியூவாக வந்திருக்க கலெக்ஷன் சொன்னாங்க. என்ன தான் எத்தனை புடவையை காமிச்சாலுமே இந்த பெண்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது ஆகவே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த புடவை கடைக்கு போய் புடவை எடுக்க போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எதை எடுக்கிறதுனே தெரியாது. அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஏன்னா இது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம கேட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி ஏதோ ஒன்றத்தை பிடிச்சி தான் எடுத்துகிட்டு வரோம் எல்லாருமே. ஆனால் எல்லா சாரீஸுமே வந்து நம்மளுக்கு கட்டினா நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதனால் ரொம்ப போட்டு நம்ம மண்டையை உடச்சிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு எது பிடிக்குதோ எடுத்துகிட்டு அடுத்து நம்ம கிளம்பிடணும். இப்போ நம்ம வந்து சாரீஸ்லாம் எடுத்துட்டோம். இப்போ வந்து ப்ளவுஸ் செக்ஷன் போயிட்டு அங்கே போய் ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து பார்க்கலாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் வந்து க்ளோஸ் நெக் இந்த மாதிரியான ப்ளவுசஸ் தான் பார்க்குறேன். எனக்கு வந்து ரொம்ப லாங் நெக்லாம் வந்து பிடிக்காது. அதனால் அந்த மாதிரி இருந்தால் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு இந்த டைப்லாம் எதுவும் பிடிக்கல. சரி, இங்கே நம்ம ப்ளவுஸ் வந்து பிட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நான் வந்து தீபாவளி ஷாப்பிங் பண்ணேன். நீங்கள் எப்படி தீபாவளி ஷாப்பிங் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட்ஸ்லாம் என்னென்ன பண்ண போகிறோம், அதுக்கு அடுத்தது வந்து நான் என்னென்னலாம் சாரீ எடுத்திருக்கேன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா இதுவே ரொம்ப லாங்காக வந்துருச்சு. அதனால் அடுத்த வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காட்டுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.